உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த தமிழ் சங்கமத்தில் புகைப்பட கண்காட்சியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பார்வையிட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்றிருக்கிறார் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றிருக்கிறார். மேலும் அவர்கள் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு இருக்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் அவர்கள் புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டிருக்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசி தமிழ் சங்கமம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காசி தமிழ் சங்கம் 3 ஏற்கனவே 1, 2 முடிஞ்சு 3வது காசி தமிழ் சங்கமம். இந்த அருமையான நிகழ்ச்சியில காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை தொடங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு யோகி ஆதித்யநாத் ஜி அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான் ஜி அவர்களே, உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஸ்ரீ தயாசங்கர் தயாளு அவர்களே, உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அமைச்சர் திரு ரவீந்திர ஜெய்ஸ்வால் அவர்களே, பாரதிய பாஷா சமிதியினுடைய சேர்மன் அவர்களே, ஆக்டிங் வைஸ் சான்சலர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அவர்களே, செயலாளர் உயர்கல்வித்துறை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களே, டைரக்டர் ஐஐடி திரு காமகோடி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில வருகை தந்திருக்கின்ற மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், காசி பெரியவர்கள், தமிழகத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள்,
பாரதியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இது திருவள்ளுவர் அவர்களுடைய திருக்குறள். இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்களே பிறவிப் பெருங்கடலை கடப்பார்கள், சேராதவர்கள் கடக்க இயலாது என்று ஐயன் திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறது. அதற்காக தங்களது பிறவி பலன் அடைகின்ற நோக்கில் காசி தமிழ் சங்கம் எனும் இந்த கலாச்சார திருவிழாவுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உயிர் மூச்சு கொள்கையாக விளங்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம், ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் என்ற முழக்கத்தினையும் ஊக்கத்தையும் வலிமைப்படுத்துகின்ற வகையில் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி வாழ்ந்து வரும் தமிழ் சமூகம் பெருமை கொள்ளும் விதமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியங்கும் விதமாகவும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அன்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே இடத்துல வாரணாசியில காசி தமிழ் சங்கத்தை மிகவும் கோலாகலமாக தொடங்கி வைத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களும், மாண்புமிகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்ஜி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். மீண்டும் 2வது முறையாக 2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல மிக சிறப்பாக நடந்தது. கடந்த 2 முறை நடைபெற்ற இந்த தமிழ் மொழியின் பெருமையும் தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தொன்மையும் விளம்புவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடங்கேறியது. நமது பாரத பூமியில் வசிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. காசியும் ராமேஸ்வரமும் முக்கிய தலமாக இருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டிலிருந்து நாம் காசிக்கு வர விரும்புகிறோமோ அதே போல காசியில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்திற்கு வர விரும்புகிறது. இதுதான் நம்மளுடைய பிணைப்பு. இது தொன்று தொட்டு காலமாக அரங்கேறி வருகிறது. ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து காசிக்கும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. அதனால்தான் மயிலாப்பூர், ராமேஸ்வரம், திருப்புல்லானி, தனுஷ்கோடி என தமிழ்நாட்டில் பல பகுதிகள் ராமாயணத்துடன் இணைந்துள்ளது. மகாபாரதத்திலும் ஆரவான் பொன்னுருவி, ஆரவள்ளி சூரவள்ளி பாத்திரங்கள் யாவும் தமிழகத்தின் அடையாளம் என்ற நமது புராணங்களில் இருக்கிறது. மிக முக்கியமாக நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சித்திணை காசி நகரை பதிவு செய்து போற்றி புகழ்கிறது. தெருவின் கண் காரணமின்றி கலங்குவார் கண்டு நீ வாரணாசி பதம் பெயர்த்தல் ஏதினில் நீ நின்மேல் கொள்வது ஏவன். இங்கு வாரணாசி என குறிப்பிடுவது வாரணாசி செல்வோர்க்கெல்லாம் முக்தி கிடைப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. 8 தொகை கலித்தொகையிலும் காசி நகரை பற்றி குறிப்புகள் மிகவும் உண்டு. மாட்டூர் மட பாஞ்சிலாசிரமம் மயிலாண்டைச்சிரம் வாதவூர் வாரணாசி என்கிறது தேவாரம்.